வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. திருக்கார்த்திகை நேற்று சில பேர் கொண்டாடி இருப்பேன், இன்னைக்கு சில பேர் கொண்டாடி இருப்பேன். எல்லாருக்குமே வெஜ்ஜீஸ் ரெசிபி சார்பாக திருக்கார்த்திகை நல்வாழ்த்துக்கள். திருக்கார்த்திகைக்கு நம்ம எல்லாருமே நெல் பொரி, அவல் பொரி வாங்குவோம். யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கும், அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நெல் பொரி யூஸ் பண்ணி கம்மியான எண்ணெய், நல்ல ஹெல்த்தியான குவிக்கா ஆகக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். நெல் பொரி பிடிக்கொழுக்கட்டையை பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு. நான் உள்ளேயும் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. டேஸ்டும் சூப்பரா இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு மினி இட்லி மாதிரியும் பணியாரம் மாதிரியும் இருக்கும். ரொம்ப எண்ணெய் செலவும் கிடையாது. மேக்சிமம் 10 to 15 நிமிஷத்துல நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். நெல் பொரி பிடிக்கொழுக்கட்டை இது சாஃப்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவல் பொரி மிச்சம் இருக்கு அப்படின்னா, போன வருஷம் நம்ம மசாலா பொரி போட்டிருந்தோம். அது நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மழை காலத்துல இந்த குளிர்ல டீ காஃபியோட சாப்பிடலாம். ஒரு டைம் பாஸ் மாதிரியும் சும்மா டிவி பார்த்துட்டே கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம நெல் பொரியை யூஸ் பண்ணி இந்த சாஃப்டான பிடிக்கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா டேஸ்டியான நெல் பொரி பிடிக்கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நெல் பொரி மெஷரிங் கப்ல 3 கப் நான் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். நெல் பொரியில சிலதுல இதை போல உமி இந்த மாதிரி ஒட்டின்னு இருக்கும். இதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி எடுத்தா வந்துடும். நிறைய இருக்காது, ஒவ்வொன்றும் இருக்கும். இதை போல கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதை அப்படியே நம்ம போட்டோம்னா வயிற்றுக்கும் நல்லது இல்லை. இது நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணதுமே இது சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் உப்புமா ரவா, பாம்பே ரவா சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது ரெண்டையும் கலந்து ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சாஃப்டா ஊறிடும். இது பைண்டிங்காகவும் நல்ல ஒரு டேஸ்ட்காகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையா இருக்கும். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிக்கிறச்சே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். பருப்பெல்லாம் லேசா செவந்து வரும்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாயை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி கிரேட் பண்ணிருக்கேன், நீங்க பொடி பொடியா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பச்சை மிளகாயும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா பச்சை வாசனை போக வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி, ஒரு சின்ன சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு இது மாதிரி பொடியா கிரேட் பண்ணியிருக்கேன். பாதி குடமிளகாயை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த காய்கறிகளை லேசா வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுத்துக்க போறோம். ஜஸ்ட் எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா குடமிளகாயும் சீக்கிரம் வெந்துடும். கேரட் துருவி சேர்த்திருக்கனால அதுவுமே சீக்கிரம் வெந்துடும். இதை நீங்க வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சோம் இல்லையா, அப்பயே நல்லா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து லேசா வதக்கிட்டு அப்புறம் காய்கறிகள் சேர்த்தா கரெக்டா இருக்கும். நான் இன்னைக்கு வெங்காயம் சேர்க்கல. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஹீட்லயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம், இப்படியே இருந்தாலே கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். இது போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நெல் பொரியை வாஷ் பண்ணிட்டேன். உடனே ஊறிடும். நல்லா புழிஞ்சிட்டு இந்த பவுல நம்ம எடுத்துக்கலாம். தயிரும் ரவையும் நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா ஊறிடுத்து இதையும் சேர்த்துக்கலாம். இதுலயே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, நம்ம வதக்கி வச்சிருக்கிற காய்கறி கலவையை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு வெறும் கேரட்டு குடமிளகா மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வேற மற்ற காய்கறிகள், கேபேஜ், பட்டாணி எல்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நம்ம ஆல்ரெடி காய்கறி வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்ல நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்படி ரவுண்ட் ரவுண்டா பால் மாதிரியும் பண்ணலாம், இல்லை இப்படி நீள நீளமா நம்ம பிடிக்கொழுக்கட்டை எல்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்ல ரவுண்டா பண்ணிட்டு சின்ன சின்ன இட்லியா பிளாட் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். நான் இட்லி பிளேட் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதை போல ரவுண்ட் ரவுண்டா பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல நீங்க பண்ணிக்கோங்க. பாருங்க, அது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வச்சாச்சு. இட்லி பாட்ல நல்லா தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. இட்லி பிளேட் அதுல வைக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் வந்துடும்.
இது ஒரு 3ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ள வெந்துரும். இது வேகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாம வரும். நல்லா இப்ப வெந்திருக்கு. கொஞ்சம் சைஸும் பாருங்க, இன்க்ரீஸ் ஆயிட்டு நல்லா இப்படி உப்பி வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப எடுத்தோம் அப்படின்னா உடஞ்சிரும். நெல் பொரி பிடி கொழுக்கட்டையை பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு, பஞ்சு மாதிரி இருக்கு. நான் உள்ளேயும் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பார்க்கறதுக்கு மினி இட்லி மாதிரியும் பணியாரம் மாதிரியும் இருக்கும். மேக்சிமம் 10ல இருந்து 15 நிமிஷத்துல நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். நெல் பொரி பிடி கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே பாத்துட்டீங்க. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம், ஏன்னா எல்லாமே நம்ம இதுல சேர்த்திருக்கோம். இருந்தாலும் ஒரு கார சட்னியோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. பிரமாதமா இருக்கு. மிச்சமான அந்த நெல் பொரி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம ஒரு டிஃபன் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ரெகுலரா வாங்கி வச்சுட்டு நம்ம அடிக்கடி பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஒரு பிரஞ்ச் முடிச்சுட்டு சாயங்காலம் பசிக்கும் போது கூட நம்ம பண்ணிக்கலாம். மேக்சிமம் நம்ம பொறுமையா பண்ணா கூட இந்த பேசிக் ஒர்க்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கூட சர்விங் வரைக்கும் 10ல இருந்து 15 நிமிஷத்துல நமக்கு இந்த டிஃபன் வந்து ஈஸியா ரெடி ஆயிடும். இன்னைக்கு வந்து நான் கொடமிளகாயும் கேரட் மட்டும் சேர்த்திருக்கேன். நீங்க இன்னும் உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணாலும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த நெல் பொரி வந்து வாஷ் பண்றோம் இல்லையா, பண்ண உடனே நம்ம எடுத்துடணும். ரொம்ப சீக்கிரம் வந்து அது சாஃப்ட் ஆயிடும். வாஷ் பண்ணிட்டு உடனே எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு ஒரு பவுல்ல நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி தயிரும் ரவையும் அழகா ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டோம்னா நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். ஸ்டீம் ஆறது வந்து ஒரு 5 நிமிஷத்துல ஸ்டீம் ஆயிடும். ரொம்ப டைம் எடுக்காது. ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறம் உடனே எடுக்காம கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா வரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட நெல் பொரியை வேஸ்ட் பண்ணாம இதை போல ஒரு பிடி கொழுக்கட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம நெல் பொரியில பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.